ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.5ல் 8th சம். 8th சம்மில் பார்த்தீங்கன்னா f(x, g(x, h(x)ன்னு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h ஈக்குவல் டு f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்டிவிஷனாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் f(x) என்ன கொடுத்துருக்காங்க, x - 1. g(x) என்ன கொடுத்துருக்காங்க, 3x + 1. h(x) என்ன கொடுத்துருக்காங்க, x². இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்கெட் தான் எடுத்து சால்வ் பண்ணுவோமா. அப்போ f காம்போசிட் ஆஃப் g எடுத்துக்கலாம். f காம்போசிட் ஆஃப் g ஈக்குவல் டு என்னென்னு எழுதுவோம், f ஆஃப் g of x. அப்போ ஈக்குவல் டு f ஆஃப் g of x என்னது, 3x + 1. இதை கொண்டு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எஃபோட இன்புட்டாக கொடுக்குமா. அப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, x - 1. அப்போ எக்ஸை தூக்கிடுங்க, 3x + 1. எக்ஸுக்கு பதிலாக இதை இன்புட்டாக கொடுத்தாச்சு. இதில் இங்கே எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் -1 இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. அப்போ -1. இப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆகிரும். அப்போ f காம்போசிட் ஆஃப் g வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், 3x அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அப்போ இது என்னென்னு வந்துடும், f காம்போசிட் ஆஃப் g ஆஃப் h ஆஃப் x அப்படின்னு எழுதிக்கலாமா. அப்போ ஈக்குவல் டு f காம்போசிட் ஆஃப் g நம்மளுக்கு தெரியும், அதை அப்படியே வச்சுக்கலாம். h ஆஃப் x என்ன கொடுத்துருக்காங்க, x². நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த x² கொண்டு வந்து f காம்போசிட் ஆஃப் ஜியோட இன்புட்டாக கொடுக்குமா. அப்போ கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், ஈக்குவல் டு 3 × எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்குவோம், x². இது எதோட வேல்யூ, f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா என்ன ஃபைன் பண்ணணும், f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணுவோன்றப்ப g காம்போசிட் ஆஃப் h எடுத்துக்குவோமா. அப்போ g ஆஃப் h ஆஃப் x அப்படின்னு வந்துடுமா. அப்போ g வந்து அப்படியே வச்சுக்கோங்க. h ஆஃப் x வந்து நம்மளுக்கு என்னது, x². இதை வந்து ஜியோட இன்புட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஜின்ற ஃபங்க்ஷன் 3x + 1. அப்போ 3x² + 1ன்னு கிடச்சிரும். இது வந்து எதோட வேல்யூ, g காம்போசிட் ஆஃப் ஹச்சோட வேல்யூ 3x² + 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஃபைன் பண்ணணும், f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அதாவது நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருந்த g காம்போசிட் ஆஃப் ஹச்சை கொண்டு வந்து எஃபோட இன்புட்டாக கொடுக்கணும். அப்போ f ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அப்போ ஈக்குவல் டு f ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h என்னது, 3x² + 1. இதை கொண்டு வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷனோட இன்புட்டாக கொடுங்க. அப்போ கொடுத்தா நம்மளுக்கு என்ன வந்துடும், எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்னது, x - 1. அப்போ 3x² + 1. இங்கே ஒரு -1 இருக்குது. அப்போ -1 +1 -1 என்ன கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடுது, 3x². இது எதோட வேல்யூ, f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. இப்போ இது வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 ஈக்குவேஷனை கவனிங்க. 2 ஈக்குவேஷனுமே எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. அப்போ 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h ஈக்குவல் டு f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. அப்போ நம்மளுக்கு சேம் ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ என்னென்னு எழுதிடலாம், ஃப்ரம் 1 and 2லேருந்து LHS ஈக்குவல் டு RHS. அப்போ f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h ஈக்குவல் டு f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதி முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு, அப்படியே செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, f ஆஃப் x ஈக்குவல் டு x², g ஆஃப் x ஈக்குவல் டு 2x, h ஆஃப் x ஈக்குவல் டு x + 4. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம வந்து என்ன ஃபைன் பண்ணோம், f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h ஃபைன் பண்ணுமா. இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ f காம்போசிட் ஆஃப் g ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் xன்னு எழுதுவோமா.
அப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து என்னது 2x. அப்போ இந்த 2xை கொண்டு போய் எஃப்ன்ற ஃபங்க்ஷனோட இன்புட்டாக கொடுங்க. அப்போ இங்கே எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ அந்த எக்ஸுக்கு பதிலாக 2xை ரீப்ளேஸ் பண்ணால் 2x த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும் 4x ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4, எக்ஸை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது வந்து எதோட வேல்யூ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ். அப்போ ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி அப்படியே வச்சுக்கோங்க. ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் என்னது எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 கொண்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சா எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியில் கொடுங்க. அப்போ என்ன வந்துடும் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி வந்து நம்ம 4x ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ 4 அப்படியே போட்டுக்கோங்க. அந்த எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன போடுறோம் எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக மட்டும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 போட்டுரும். இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு பதிலாக மட்டும் எக்ஸ் ப்ளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோமா. அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்குது. எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன வரும் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4 ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் 4 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 இன்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 2 சார் 8x ப்ளஸ் 16 அப்படின்னு வந்துடும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 4 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். இந்த 4 வந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா டேமோடையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னு பாருங்கள். அப்போ ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 32x ப்ளஸ் 16 இன்ட்டு 4 64. இதுதான் வந்து எதோட வேல்யூ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்சோட வேல்யூ. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் என்னென்ன 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஃபைன் பண்ணணும் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம்னா ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் தான் ஃபைன் பண்ணுவோம். அப்போ ஜி ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ். அப்போ ஈக்குவல் டு ஜி அப்படியே வந்துடும். ஹச் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 கொண்டு வந்து ஜியில் போடுங்க. அப்போ ஜியில் போட்டால் என்ன கிடைக்கும் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு வரும். அப்போ இந்த 2 உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ என்ன வந்துடும் 2x ப்ளஸ் 4 2 சார் 8 அப்படின்னு வந்துடும். இது வந்து ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். நெக்ஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் வந்து ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் நம்ம என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் 2x ப்ளஸ் 8. இப்போ இதை கொண்டு வந்து அப்படியே எஃப்பில் போடுங்க. எஃப்பில் போட்டால் என்ன வந்துடும் நம்மளுக்கு எஃப்ன்ற ஃபங்க்ஷன் என்னது எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 2x ப்ளஸ் 8 எக்ஸை தூக்கிட்டு 2x ப்ளஸ் 8 மேலே ஸ்கொயருக்கு ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கே தெரியும் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இதில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வந்துடும் ஏ இருக்க வேண்டிய இடத்துல 2x இருக்குது. அப்போ ஈக்குவல் டு 2x த ஹோல் ஸ்கொயர்னு தான் போடணும். 2x ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா தப்பு. 2x த ஹோல் ஸ்கொயர்னு போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2x பியோட வேல்யூ 8 ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் லாஸ்ட்டில் 8 ஸ்கொயர். இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது எப்படி வந்துடும் 2 2 சார் 4. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 2 2 சார் 4 4 இன்ட்டு 8 32. அப்போ 32x ப்ளஸ் 8 8 சார் 64 அப்படின்னு வந்துடும். இது வந்து இதோட வேல்யூ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ கவனிங்க ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருச்சா. அப்போ ஃப்ரம் 1 அண்டு 2லேருந்து LHS ஈக்குவல் டு RHS. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஹென்ஸ்
ப்ரூவ். இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, லாஸ்ட்டாக தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷன் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, f of x equal to x minus 4, g of x equal to x square, h of x equal to 3x minus 5 கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்து சால்வ் பண்ணோம்னா f காம்போசிட் ஆஃப் g போடுங்க. அப்போ f ஆஃப் g ஆஃப் x ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் x என்னது x ஸ்கொயர். இப்போ இதை கொண்டு வந்து fன்ற ஃபங்க்ஷனில் போடுவோமா. அப்போ என்ன வந்துடும், இங்கே இருக்க எக்ஸை தூக்கிட்டு x ஸ்கொயர் போடுவோம். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 4. அடுத்து f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h ஈக்குவல் டு f காம்போசிட் ஆஃப் g ஆஃப் h ஆஃப் x அப்படின்னு எழுதுவோமா. இப்போ f காம்போசிட் ஆஃப் g அப்படியே இருக்கட்டும். h ஆஃப் x வந்து நம்மளுக்கு என்னது கொஸ்டினில் 3x மைனஸ் 5. இந்த 3x மைனஸ் 5 நம்ம கண்டுபிடிச்ச f காம்போசிட் ஆஃப் gயில் கொண்டு வந்து போடுங்க. அப்போ போட்டால் என்ன வரும், 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன வரும் ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வந்துடுமா. இது வந்து ஃபார்முலா. அப்போ a இருக்க வேண்டிய இடத்துல 3x இருக்குது, b இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்குது. அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 5 ப்ளஸ் பி ஸ்கொயரு 5 ஸ்கொயர். இங்கே லாஸ்ட்டில் வந்து மைனஸ் 4 இருக்குது. அவசரத்தில் இதை மறந்துட்டு எழுதிடக்கூடாது. இதை கண்டிப்பாக இங்கே மைனஸ் 4னு மறக்காமல் எழுதிடணும். அப்போ ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 3 சார் 9 x இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 2 3 சார் 6 6 இன்ட்டு 5 30. அப்போ 30x 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 5 5 சார் எவ்வளோ 25 மைனஸ் 4. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துடும், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x. இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் 25ல் 4 போச்சுன்னா 21 வந்துடும். அப்போ ப்ளஸ் 21. இது வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 1. இங்கே நம்ம கண்டுபிடிச்சது தான் வந்து என்னது, f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடுனா என்ன வரும், f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் hன்னு வந்துடுமா. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுத்து சால்வ் பண்ணால் g காம்போசிட் ஆஃப் h போடுங்க. என்ன வரும், g ஆஃப் h ஆஃப் x அப்படின்னு போடுவோமா. அப்போ ஈக்குவல் டு g அப்படியே இருக்கட்டும். h ஆஃப் x வந்து என்னது 3x மைனஸ் 5. இப்போ இதை கொண்டு வந்து ஜீன்ற ஃபங்க்ஷனில் போட்டால் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஜீன்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயரா. அப்போ 3x மைனஸ் 5 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்ம ஆல்ரெடி இங்கேயும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும். அதனால் உங்களுக்கே தெரியும் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகும், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன வந்துடும், 3x த ஹோல் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, 3x த ஹோல் ஸ்கொயர்னு தான் போடணும், 3x ஸ்கொயர்னு போட்டக்கூடாது. மைனஸ் 2 இன்ட்டு 3x, பியோட வேல்யூ 5 ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 9x ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2 3 சார் 6 6 இன்ட்டு 5 30ன்னு வந்துடும். அப்போ 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இது வந்து எதோட வேல்யூ, g காம்போசிட் ஆஃப் ஹச்சோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h. அப்போ ஈக்குவல் டு f காம்போசிட் ஆஃப் g காம்போசிட் ஆஃப் h என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இப்போ இதை கொண்டு வந்து எஃப்ன்ற ஃபங்க்ஷனில் போடணும். எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 4ஆ. அப்போ அந்த எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸை மட்டும் தூக்கிட்டு அப்படியே அதுக்கு பதிலாக இங்கே நம்ம கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து போடணும். அப்போ என்ன வரும், 9x ஸ்கொயர் மைனஸ் 30x ப்ளஸ் 25. இங்கே கொஸ்டினில் எஃப் ஆஃப் எக்ஸில் மைனஸ் 4 இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. அதை மறந்துடாமல் அப்படியே இங்கே என்ன பண்ணிக்கணும், லாஸ்ட்டில் எழுதி விட்றோம். அப்போ ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் அப்படியே வந்துடும், மைனஸ் 30x அப்படியே வந்துடும். 25ல் 4 போச்சுன்னா 21. அப்போ பெரிய நம்பரோட சைனு ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 21 வந்துடும்.
அப்போ இது வந்து எதோட வேல்யூ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச்சோட வேல்யூ. இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 நல்லா கவனிங்க, ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிச்சா. அப்போ இதுலேருந்து நம்ம ஃப்ரம் 1 and 2லேருந்து LHS ஈக்குவல் டு RHS. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடலாம். அப்போ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? அதாவது நம்மளுக்கு இந்த 8th சம்மை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிங்க, ஜி காம்போசிட் ஆஃப் எஃப் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. 3 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. 3 சப்டிவிஷனுக்குமே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.